சாக்லேட் வாங்கிக்கலாமா? ஜிஎஸ்டியை பார்த்து பார்த்து. இதோ அந்த ஜிஎஸ்டி பில்லு அது இதில் இருக்குது, அதோட பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, நான் இன்னும் வாங்கலை. போய் முஸ்தபாவில் போய் ஒரு சோடை எடுத்துருவோம். அவன் புலம்பிட்டே இருந்திருப்பா போல, போனால் ஒன்றும் வாங்கிட்டு பிள்ளைக்கு கூட ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேன்றான். என்ன வாங்கினேன்னு கேட்குறேன். நான் என்னத்த சொல்கிறது இருக்கிற டென்ஷனில். நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க என்ன அனுப்புறதில்ல? என்ன அனுப்புறதுல ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது. ஒன்று நாளைக்கு காலையில் நான் வர முடியாது. நான் நம்ம கூப்பிட்டுருக்கோம், எதனா ஒன்றுனா கொஞ்சம் தெளிவாக எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்க, சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு வரீங்க. நாளைக்கு வர முடியாது என்னால். தலையில் நின்னாலும் நீங்கள் நான் வர முடியாது. சரி நாளைக்கு திங்கணும். அது போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் எமர்ஜென்சி கேட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 14 நாள் நான் எண்ணிட்டு இருக்கேன். 14 நாள் நான் கஷ்டப்பட்டு 29ஆம் தேதி வரைக்கும் நான் இல்லை, எனக்கு ஒரு ஹாபிட் எப்படின்னா பேசிக்கலாக நான் கொஞ்சம் 14 நாள் இல்லை, நாளையிலேருந்து எனக்கு 9 நாள் வரணும்.